நட்புகளே வணக்கம். நிறைய பேர் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு ஆர்வமுள்ள மாணவன் தன் மூத்த ஆசிரியரிடம் கேட்டான், ஆசிரியரே, நான் நிறைய புத்தகங்கள் வாசித்திருக்கிறேன், ஆனாலும் அவற்றின் பெரும்பாலவற்றை நான் மறந்து விடுகிறேன். அப்படி இருக்க நான் ஏன் புத்தகங்களை வாசிக்க வேண்டும் என்று கேட்டான். ஆசிரியர் அன்று பதிலளிக்கவில்லை. அமைதியாக அவனை நோக்கி, இதற்கு இப்போது நான் பதில் கூறப் போவதில்லை என்று அமைதியாக கிளம்பினார். சில நாட்களுக்கு பிறகு அவர்கள் நதிக்கரையில் உட்கார்ந்திருந்தனர். எதிர்பாராத முறையில் மூத்த ஆசிரியர் சொன்னார், எனக்கு தாகமாக இருக்கிறது. என்னால் நதியின் ஓட்டத்தில் குமிந்து நீர் பருக முடியாது. தற்போதைக்கு நம்வசம் அந்த பழைய வடிகட்டி தான் உள்ளது. அதை பயன்படுத்தி நீ எனக்கு நீர் கொண்டு வா என கேட்டார். மாணவன் குழப்பமடைந்தான். காரணம், அது கண்டிப்பாக நடைமுறைக்கு சாத்தியமில்லாத கோரிக்கை. துளைகள் கொண்ட வடிகட்டியில் நீரை எப்படி கொண்டு வர முடியும் என எண்ணினான். ஆனால் அவன் வாதிக்க எண்ணவில்லை. தன்னால் முடிந்த கவரை அந்த வடிகட்டியை எடுத்துக்கொண்டு நீரை கொண்டு வர முயற்சி செய்தான். மீண்டும் மீண்டும் முயன்று பார்த்தான். ஆனால் ஒரு முறை கூட அவனால் நீர் பிடிக்கப்படவில்லை. சோர்வாகவும் மனக்கசப்போடும் அவன் வடிகட்டியை ஆசிரியரின் கால் கீழ் வைத்துவிட்டு, மன்னிக்கவும், நான் தோல்வி அடைந்தேன் என்றான். அதற்கு ஆசிரியர் மெல்ல சிரித்து சொன்னார், நீ தோல்வி அடையவில்லை, அந்த வடிகட்டியை நன்கு பார் என்றார். வடிகட்டியின் மேற்புறம் சுத்தமாக கிடக்கிறது என்றான் ஆச்சரியமாக. ஆசிரியர் விளக்கியார், நீ நீரை கொண்டு வர முடியாமல் முயன்றபோது அதே முயற்சி வடிகட்டியை சுத்தம் செய்தது. அதே போல புத்தகங்களை படிக்கும் போது நீ அவற்றை முழுமையாக நினைவில் வைத்திருக்காவிட்டாலும் அவை உன் நேர்மறை எண்ணங்களை குறைக்கின்றன, மனத்தை சுத்தம் செய்கின்றன. மேலும் அவை உன் சிந்தனை திறனுக்கு வழிகாட்டியாக இருக்கின்றன. வாசிப்பின் உண்மையான பயன் தகவலை நினைவில் வைத்திருப்பதில் இல்லை, அது உன்னுள் மறைந்ததை நல் வழிப்படுத்துவதில் இருக்கிறது. இந்த கதையை நீங்கள் விரும்பினால் லைக் செய்யவும், கருத்துக்கள் மற்றும் உங்கள் எண்ணங்களை பகிரவும். நன்றி.